மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகுது? இந்த ஒரு வடிவேல் ஒரு படத்தில் மிருகதோஷம்னு ஒன்று உண்டு. மிருகதோஷம், ஒரு புல்லட்டு பாண்டி வரேன் ஏத்த மாதிரியா வர, இனிமே பிச்சை எடுத்து பிஸ்கட் திம்பியா, அந்த யானையை போட்டு அடிப்பார். ஒரு நாள் அந்த யானைக்கு ஒரு டேர்ன் வரும், நீ அவன் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த யானை துரத்தும். ஏய் இவன் யாருடா அண்ணே, அன்னைக்கு நீங்கள் அடிச்சிங்களே அந்த கேரக்டர். ஏன்னா ராகு 12ஆம் வீட்டில் இருக்கும்போது தேவையில்லாத வதந்திகள், கிசுகிசுக்கள் போன்றவற்றை உருவாக்குவார். என்னை யார் வேணா எதிரி நினைச்சிட்டு போ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் அடிக்கடி சொல்வேன் இந்த டயலாக். நான் யாரை எதிரி நினைக்கிறேன்னா அவன் தான் எனக்கு எதிரி. டிஸ்ட்ராக்ஷன்ஸை அலோவ் பண்ணாதீங்க. அது குடியா இருக்கலாம், அது சண்டையா இருக்கலாம், தேவையில்லாத வெட்டி விஷயமா இருக்கலாம், இது போன்ற விஷயமாவும் இருக்கலாம், வதந்திகளா இருக்கும். கோர்ட்டு, கேஸு, கட்ட பஞ்சாயத்து, போலீஸு போன்ற பிரச்சனைகள் வந்து செல்லும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் கடந்து வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா குரு அதை பார்க்கிறார். குரு சண்டால யோகம் ஏற்பட்டு அதில் வின் பண்ணுவீங்க. ஒருத்தர் உங்கள் பட்டறையில் அம்பு தயாரிக்கிறார்கள், உங்களுக்கு எதிராக அம்பு தயாரிக்கிறார்கள். நன்றி, நீங்கள் பதிலுக்கு அம்பு தயாரிக்க கூடாது, அதற்கு பதிலாக கவசங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். பதிலுக்கு பதில் அம்புகள் தயாரிக்காதீர்கள், மாறாக அன்பு செய்யுங்கள், எல்லாம் சரியா. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற மே 18ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். ராகு பகவான் மீனத்தில் இருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயர்கிறார்கள். இந்த இரண்டு பெயர்ச்சிகள் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். யாரெல்லாம் கோடீஸ்வர யோகம் பெறப்போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு செல்ல போகிறீர்கள், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் 2வது திருமணம் ஆக போகுது, யாருக்கெல்லாம் விபரீத ராஜயோகங்கள் கிடைக்க போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? 12ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு, 6ஆம் இடத்துல வரக்கூடிய கேது. 12ஆம் வீட்டிலே வரக்கூடிய ராகு பகவானால் என்ன ஏற்படும் என்றால், 12ல் ராகுன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு பழைய கேஸ் எல்லாம் எடுத்து வெளியே போடுவாங்க. பழைய கேஸ், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் எடுத்து வெளியே போடுவாங்க. இதெல்லாம் மறக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த கேஸ்லாம் வெளியே வரும். பழசு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஒய்ஃபை அடித்தது, அவங்க வீட்டில் சொன்னது, பழைய வீணாக போன கேஸெல்லாம். இந்த ஒரு வடிவேல் ஒரு படத்தில் மிருகதோஷம்னு ஒன்று உண்டு. மிருகதோஷம், ஒரு புல்லட்டு பாண்டி வரேன் ஏற்ற மாதிரியா வர, இனிமேல் பிச்சை எடுத்து பிஸ்கட் திம்பியா, அந்த யானையை போட்டு அடிப்பார். ஒரு நாள் அந்த யானைக்கு ஒரு டேர்ன் வரும், நீ அவன் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த யானை துரத்தும். ஏய் இவன் யாருடா அண்ணே, அன்னைக்கு நீங்கள் அடிச்சிங்களே அந்த கேரக்டர். பழைய கேஸ் இதெல்லாம், இந்த பழைய கேஸெல்லாம் உங்களை துரத்தும். ஸோ அப்போ என்ன பண்ணும், பழைய கேஸ் யாராவது பேசுனாங்கன்னா பழசெல்லாம் பேச வேண்டாம், ஆக வேண்டியது பேசுங்க என்று சொல்லி கடந்து செல்லுங்கள். ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. உங்கள் பழைய தவறுகள்லாம் ரைட்டுன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. அதனால் எதிராளி இரிட்டேட் தான் ஆவாங்க. அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா அமைதியாக கேட்டு அப்படியா சாரி ஐ எம் சாரி ஃபாதர்ன்ட்டு போயிடுங்க. ஏன்னா ராகு 12ஆம் வீட்டில் இருக்கும்போது தேவையில்லாத வதந்திகள், கிசுகிசுக்கள் போன்றவற்றை உருவாக்குவார். எங்கிட்ட கூட கேட்டிருக்காங்க, உங்களை பற்றி நிறைய வதந்திகள் வருகிறதே, கிசுகிசுக்கள் வருகிறதே. நான் சொல்வேன் அப்படியா, என் புகழுக்கு அது போதாது. இது சமீபத்தில் இது முன்னொரு காலத்தில் இது ஒரு புகழ்பெற்ற கவிஞர் சொன்ன டைலாக். இது உங்கள் புகழுக்கு, என் புகழுக்கு அது போதாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராவது உங்களை பற்றி சொன்னாங்கன்னா அவ்வளோதான் சொல்கிறாங்களா, வேறு எதுவும் சொல்லையா அப்படி என்று கேளுங்க. ஜாலியாக எடுத்துக்கோங்க கிசுகிசுக்களை. சில விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா நிம்மதி போயிடும். ஸோ இப்போ 6ஆம் இடத்து கேது என்ன தருகிறார் என்றால், உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், சத்துருக்களை உண்டாக்குறார். சத்துருக்களை ஜெயிக்கிறதுக்கான காரணியாகவும் அமைகிறார். உடம்பை போட்டு படுத்திகிட்டே இருப்பார். அப்போ 6ஆம் இடத்து கேது என்ன தருகிறார்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளை ஜெயிக்கின்ற ஒரு வேகத்தை தருகிறார். நண்பர்களே, என்னை யார் வேணால் எதிரி நினச்சிட்டு போ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் அடிக்கடி சொல்வேன் இந்த டயலாக். நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. என்னை யார் வேணால் எதிரி நினச்சிட்டு போ. எழுத்து விட்டு குழந்தை கூட என்னை எதிரின்னு தான் நினைக்குது. போகும்போதெல்லாம் அது ஏதாவது தப்பு பண்ணால் அதை கண்டிக்கிறேன். அது பார்வையில் நான் எதிரி, அதுக்காக எனக்கு அது எதிரியா? நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அதுதான் எனக்கு எதிரி. இதை மனசில் வச்சுக்கோங்க. தேவையில்லாததுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் அடிக்கடி என்னோடய பதிவுகளில் நான் அடிக்கடி வலியுறுத்துகிற விஷயங்கள் ஒன்றா தான் இருக்கும். எல்லா ஊடக வர்றவங்க எல்லாரும் கேட்டு பாருங்கள். நான் ஒன்றே ஒன்று தான் திருப்பி சொல்லுவேன், டிஸ்ட்ராக்ஷன்ஸை அலோவ் பண்ணாதீங்க. அது குடியாக இருக்கலாம், அது சண்டையாக இருக்கலாம், தேவையில்லாத வெட்டி விஷயமா இருக்கலாம்,
இது போன்ற விஷயமாகவும் இருக்கலாம், வதந்திகளாக இருக்கலாம். ஸோ வதந்திகளுக்கு கூட இடம் கொடுக்காதீங்க. வதந்தியா பேசினா பேசிட்டு போ, ரைட், எனக்கு வேலை இருக்குது. ஒன்றே ஒன்று மனசில் வச்சுக்கிட்டே இருங்க, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, பேசிட்டு போ, பண்ணுறியா பண்ணிட்டு போ, எனக்கு வேலை இருக்குது. 6ஆம் இடத்துல கேது பகவான் வரும்பொழுது சத்துருக்களை நிறைய உண்டாக்குறார். அந்த சத்துருக்களை ஜெயிக்கிற சக்தியும் கொடுப்பார். ஆனால் சத்துருக்களை பார்த்து பயப்படாதீங்க. சார் நீங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு சத்துருக்கள் தன்னால் வருவாங்க. ஏன்னா நீங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கீங்க, அதனால் சத்துருக்கள் இருப்பாங்க. இஃப் யூ ஆர் டூ ஹானஸ்ட் தென் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் மெனி ப்ராப்ளம்ஸ். திருட்டுத்தனம் பண்ண தெரிஞ்சிருந்தால் நம்ம லைஃப்பில் என்றைக்கோ பெரிய ஆளாக இருப்போம். நமக்கு பண்ண தெரியலங்கிறதுனால தான் நம்ம டெய்லி இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனால் அதை பற்றி நீங்கள் பெருமைப்படுங்க, நீங்கள் இன்னும் தப்பு பண்ணலை, அதனால் சந்தோஷப்படுங்க. இந்த நிறைவே போதும். தைரியமாக படுத்தா தூங்கணும், எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல். அதுதான் உண்மையிலே மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய வரம். வாழ்க்கையினுடைய வரம் என்ன? எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தூங்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வரம். 6ஆம் இடத்துல கேது பகவான் வரும்பொழுது சத்துருக்கள் எல்லாம் ஜெயிக்கிறீங்க. 12ஆம் இடத்து ராகு வரும்பொழுது கோர்ட்டு, கேஸு, கெட்ட பஞ்சாயத்து, போலீஸு போன்ற பிரச்சனைகள் வந்து செல்லும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் கடந்து வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா குரு அதை பார்க்கிறார். குரு சண்டால யோகம் ஏற்பட்டு அதில் வின் பண்ணுவீங்க. ஆனால் நீங்களாக ஒரு விஷயத்தை பெருசுப்படுத்தாமல் இருங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தவிர்த்திருந்தால் அந்த சண்டை வந்திருக்காதுன்னு 4 பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. சார் அவன் ஏதோ பேசுகிறான் சார், நீங்கள் நகர்ந்து வந்திருக்கலாம்ல, நின்று ஏன் பதில் சொல்கிறீங்க, உங்கள் தரமும் அவன் தரமும் ஒன்றா, பாருங்கள் உங்கள் மானம் தானே போச்சு என்று சொல்வார்கள். அதனால் மீனராசிக்காரர்கள் ராகு கேது பயிற்சினாலே நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். தேவையில்லாத அம்புக்கள் வந்தால், ஒருத்தர் உங்கள் பட்டறையில் அம்பு தயாரிக்கிறார்கள், உங்களுக்கு எதிராக அம்பு தயாரிக்கிறார்கள், நன்றி, நீங்கள் பதிலுக்கு அம்பு தயாரிக்கக்கூடாது, அதற்கு பதிலாக கவசங்கள் தயாரித்து கொள்ளுங்கள், அவ்வளோதான். பதிலுக்கு பதில் அம்புகள் தயாரிக்காதீர்கள், மாறாக அன்பு செய்யுங்கள், எல்லாம் சரியாகும். ராகு கேது பயிற்சி பலன்கள் என்றாலே நம் மனதில் முதலில் நினைவுக்கு வருவது எல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். ராகு, ஒரு பழமொழி உண்டு ஜோதிட சித்தாந்தத்திலே, ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லை என்று சொல்வார்கள். இந்த ராகு பகவான் கொடுப்பதிலே அசுர தயாநிதி என்று பெயர் எடுத்தவர். அசுர தயாநிதி அப்படின்னா என்னென்னா, எதையுமே அள்ளி கொடுக்கும் குணமுடையவர் ராகு. அதனால தான் அவர் அப்போ அந்த பேரோட சொல்கிறோம். போகாதிபதி என்று ஜோதிட சாஸ்திரத்தில் அழைக்கப்படுகிறார். போகாதிபதினா என்னென்னா, சிற்றின்பங்கள் மொத்தத்தையும் தருவதே இந்த ராகு தான். ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையிலே சந்தோஷ சுகங்களை எல்லாம் அனுபவிக்கிறான் என்றால் அதற்கு ராகு தான் காரணம். இந்த ராகு வரும்பொழுது தான் ஒரு மனிதன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற பீரியட்ஸ் எல்லாம் இந்த பீரியட் தான். ஸோ கேது அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே அதை பற்றி தனியாக இன்ட்ரோடக்ஷன்லாம் எதுவும் தேவையில்லை. கேது பகவான்னாலே நமக்கு தெரியும், தண்டனை கடவுள்னு பேர். கேது வந்தால் ஞானகாரகன், மோட்சக்காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் அழைக்கப்படுகிறார். இந்த கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அல்லது ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கென்று ஒரு பண்பு கிடையாது. இதுதான் அடிப்படை. அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த பாவகத்தினுடைய தன்மையை தங்களுடைய தன்மையாக நினைத்து கொண்டு அவர்கள் செயல்படுவார்கள். அந்த பாவகத்தினுடைய தன்மையை ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டு அதை திறம்பட செய்வார்கள். ராகு என்ன பண்ணுவார்? அதில் வெற்றி கொடுப்பார். கேது என்ன பண்ணுவார்? அதுக்குரிய தண்டனைகளை தருவார். ஸோ ரெண்டும் காம்பினேஷனாக நடக்கும். இந்த கேதுனால் வரக்கூடியது தீமை. அதனால தான் கேதுவை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்கிறது. அப்போ ராகுவை போல கொடுப்பார் இல்லைன்னு சொல்கிறது. இந்த வருடம் கும்பத்தில் வரக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு, விருச்சிகராசிக்காரர்களுக்கு, சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் கடுமையான பீடையை உண்டாக்குகிறார். ஏன் அப்படின்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்திலே ராகு வருகிறார். குடும்பங்களுக்குள்ள சண்டை, பிரிவு போன்றவற்றை உண்டு பண்ணுவார். கும்பராசிக்காரங்களுக்கு உடம்புலே உட்காந்துருக்கார். அப்போது உடல் அளவில் சிற்றின்பத்தின் மேலே நாட்டம், மோகம், வெளிநாட்டு பயணம் எல்லாத்தையும் தருவார். பல குடும்பங்கள் பிரிந்து அழிவதே எதனால் அப்படின்னா போகத்தினால தான். போகம்னா என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி சுற்றுறது, இந்த மாதிரியான மாத்து மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் வர்றது, இதெல்லாம் எதுக்காகனா அந்த ராகு திரும்புகின்ற போக பலன்கள். விருச்சிகராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்து ராகுன்னு வரும்பொழுது நல்ல பெயர் கெடும். நல்ல பெயர் கெடுறதுனா என்ன அப்படின்னா, நான் பாட்டுக்கு நல்லா தான் பழகிட்டு இருந்தேன், சும்மா பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஒரு கெட்ட பேர் தெரியல போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. அதனால் ராகுனாலே எல்லாருக்கும் பயம். பேரை கெடுக்கிற தெய்வம்னா அது ராகு தான். அதே நேரத்தில் கேதுன்னா எப்படி பயம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் உடம்பை பார்த்துக்கவே இல்லை சார், வயிற்றுக்கு ஒவ்வாத உணவுகளெல்லாம் சாப்பிட்டேன், தப்புன்னு தெரிஞ்சுமே பண்ணேன்,
அப்படின்னா கேதுவுடைய பீரியடில் மிக கடுமையான விளைவுகளை அனுபவிக்கணும். இந்த கேது என்ன பண்ணுறார் அப்படின்னா, உங்களுக்கு சிம்மத்தில் வருகின்ற இந்த கேது சூரிய சந்திரர்கள் வீட்டில் ராகு கேதுக்கள் ரொம்ப மோசமாக செயல்படுவாங்க. சிம்மத்தில் வருகின்ற கேது மிகவும் உக்கிரமான பலன்களை எல்லோருக்கும் தரப்போகிறார். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்குரிய தண்டனைகளை தருவார். ஆகையினாலே ராகுக்கு அதிபதியாகப்பட்ட அம்பாளை வழிபடணும் பிரச்சனைக்குரியவர்கள். கேதுவுக்கு அதிபதியாகப்பட்ட பிள்ளையாரையும் பிரத்யங்கரா தேவியும் வழிபடுவது இவர்கள் இருவருடைய தாக்கத்திலிருந்து நம்மை குறைப்பதாக அமையும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவில் இருக்கிறவங்களாம் நேரடியாக என்னை பார்க்கலாம், புக் பண்ணிக்கலாம். வாரம் வருகிறேன். விஷ்ணுமாயா ஹோமங்கள் எல்லாம் உங்களுக்கு செய்து தருகிறேன். நேரடியாக ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.